ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? என்னோடய வேலை ரொட்டீனோட வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஒரு வீடியோ பண்ணலான்னு போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சமையல் முடிஞ்சிருச்சு. சாதம் மட்டும் மத்தியானம் ஒரு கிளாஸ் வச்சுக்கணும். நான் இப்போ தான் பாருங்கள் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். கொண்டு போய் இதை வெயிலில் வைக்கணும். ஷிங்கில் நான் ஏன் அந்த பாத்திரம் வச்சுருக்கிறேன்னா, நான் வந்து இந்த தண்ணி ஆரோவிலேருந்து வருது இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதில் வச்சுருக்கேன். அதில் வச்சு ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்குவேன். ஏதோ ஒரு பிளேட் கழுவோ ஏதோ ஒரு கழுவுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாருங்கள், கறி துணியெல்லாம் கழுவி அலசி வச்சுட்டேன். இந்த எண்ணெய் ஜார் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது அப்பப்போ கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கோங்க. மேலாக தேய்ச்சிங்கனாலே சரியாக போயிடும். இல்லைனா நம்ம எடுக்கும் போது வழுக்கிடும். அதனால் பாருங்கள், எண்ணெய் ஜாரெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் இன்னைக்கு ஊற்றி வைக்கணும், ஃபில் பண்ணி வைக்கணும். அஞ்சலை பெட்டியிலலாம் ஃபில் பண்ணி வைக்கணும். அந்த வேலைலாம் இருக்குது கொஞ்சம். இப்போ தான் பாருங்கள், கிச்சன் டாப் க்ளீன் ஆனாலே எனக்கு பெரிய மைண்டு ஃப்ரீ ஆகிடும். பாருங்கள், என் கிச்சன் டாப் எப்பயும் இப்படி இருந்தால் தான் எனக்கு மைண்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாருங்கள், வீட்டில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். ரசம் இருக்குது. மாவு காலையில் பூரி சுட்ட மாவு கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் வந்து காலையில் பூரிக்கு செஞ்ச குருமா இருக்குது. அதுவே சரியாக போயிடும். அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு கிளாஸ் ரைஸ் வச்சுக்கிட்டா எனக்கு ஓகே. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து இஞ்சி பூண்டு போட்டு வைக்கிற பாக்ஸ். இஞ்சி பூண்டு தீந்துருச்சு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எல்லாம் அரைச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கறி துணி கொண்டு போய் மேலே காய வைக்கணும். மற்றபடி வீடு மட்டும் பெருக்கணும். அப்போ வீடு பெருக்கிட்டு குளிச்சுட்டா என்னோடய வேலை முடிஞ்சு. பாருங்கள், வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு வெளியே காய வச்சுட்டேன். பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி மேலே காய வச்சுட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரொட்டீன் டெய்லி. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி. நாளைக்கு தான் அது சாமி ரூமில் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு இது ரொட்டீனான ஒர்க்கு. நம்ம இதை தவிர்க்கவே முடியாது இல்லையா. எப்படினாலும் இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் சலிச்சாலும் சந்தோஷமாகவோ எப்படினாலும் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு இந்த மாதிரி போர் அடிக்குதா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்வீங்களா? யாராலையும் டெய்லி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு டென்ஷன் வரும். அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வேலை செய்ய முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்குதான்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருப்பி நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.